சூப்பராக இருந்ததுண்ணா. அண்ணா பேசாமலே மிரட்டி விட்டாப்புல. அவர் அந்த ஆக்டிங்லாம் அந்த கிளைமேக்ஸ்லலாம் அப்படியே இது பண்ணிட்டார். செம்மையாக இது பண்ணாருண்ணா. அதான் அந்த பெண்களை அந்த ஊமைகள்லாம் அந்தமாரி தரவாக பார்க்கக்கூடாது, அம்மனமாக பார்க்கக்கூடாது, அந்த அசிங்கமாக பார்க்கக்கூடாது. அதனால் அந்த கதையே செம்மையாக தந்தாப்புல. பக்காவான இது. அவர் ஆக்டிங்லாம் கண்ணன் தண்ணி தானே வந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக பண்ணிட்டாருண்ணா. விறுவிறுப்பாக போகுது, இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. அடுத்தது என்னன்னு போகுது. செம்ம இது வந்ததுண்ணா. அவர் தான் பாலாண்ணா பார்த்தா காலில் விழுந்துடலாம் அந்தமாரி எடுத்துக்கிறாப்புல. செம்மையாக எடுத்துக்கிறாருண்ணா. பாலாண்ணா படத்துலேயே இந்த படம் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம்ண்ணா. அதுதான் அந்த பேக் இதுலாம் அப்படியே மியூசிக்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி தானே வந்துச்சு. எல்லாம் தரேண்ணா. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. உண்மையிலே பாலா சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். படம் வேறு லெவலாக இருக்குது. அருண் விஜய் சார் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அது சின்ன பாப்பா பண்ணிக்க நல்லா பண்ணியிருக்குது. உண்மையிலே உலகத்தில் நடக்கிற அந்த சிச்சுவேஷனை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாக அழகாக தண்டனையாக கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையில் அப்படிப்பட்டவங்களாம் கண்டிப்பாக அதை மாதிரி செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பாலா சார் படம் நான் கொஞ்சம் உண்மையிலே லாஸ்ட்லலாம் கண் கலங்கிட்டேன். படம் அந்த லெவலுக்கு இருக்குது. உண்மையிலே செம்மையாக இருக்குது. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன். கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும் அந்த படத்தை. மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அருண் விஜயனா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக உண்மையிலே படம் வேறு லெவலு. ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க. மனசார சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. மூவி நைஸ், நல்லா தான் இருந்துச்சு. எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எல்லாம் பாருங்கள். சல்யூட் வைக்கலாம் மூவிக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. லாஸ்ட் அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. அவங்க வந்து அந்த ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்களா, அவங்களெல்லாம் இந்த மாதிரி தெரியாத ஒரு கீரஸ்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்கணும். ஸோ இது கரெக்டானது. ஸோ இதை பார்த்தாலும் மற்றவங்க அந்த பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. லாஸ்ட்டில் அந்த சென்டிமெண்ட் வேறு மாதிரி. படம் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கணும். எல்லோரும் பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படம். படத்தில் வந்து என்ன ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் மெயினாக. பெண்களை வந்து வல்கராக பார்க்கக்கூடாது. அதுபோல் வந்து கண் பார்வையற்றவர்கள் வந்து நம்ம இன்னும் வந்து அவங்கள பாலியல் ரீதியாக சீண்டக்கூடாது. அதுதான் மெசேஜ். நல்ல மெசேஜ். நல்லா சொல்லியிருக்காரு. பாலா சார் படம் இப்படி தான் இருக்கணும். அது அப்படி தான் இருக்குது. அவர் அருண் விஜய் சார் வந்து அந்த வனங்கான் அப்படிங்கிற கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வந்து எல்லாமே எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது. எல்லாருமே ஆர்டிஸ்ட் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சைடு நல்லா இருக்குது. டிஓபி, மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே அவங்க போர்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க போர்ஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. குறைகள் அப்படிலாம் பெருசாக சொல்ல முடியாது. ரேட்டிங் பார்த்தா 7.5 to 8 கொடுக்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப நன்றி. படம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பாலா சார் வந்து மறுபடியும் பாலா இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பான ஒரு இது கொடுத்துருக்காங்க. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலைங்க. நார்மலாகவே நான் படத்தை வந்து அப்படி தான் பார்ப்பேன். நாம் ஒரு எதிர்பார்ப்பில் வரும்போது அவங்க ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அது இதாக இருக்கும். ஸோ நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எப்பயும் போல் பாலா சார் படம் வந்து எப்பயும் போல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அது எப்பயும் வழக்கமான பாலா சார் படமாக இல்லாமல் ஒரு வேறு மாதிரியான ஒரு படமாக இருந்தது. வேறு மாதிரி என்ன படம் அப்படின்னா, நார்மலாக கிளைமேக்ஸில் வந்துட்டு அவர் வந்து இந்த வில்லன்களை போட்டு துவச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வன்முறையை காட்டுவாங்க இல்லையா. இதில் அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு 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 சென்டிமெண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், நெகட்டிவ் என்னால் சொல்ல முடியல. பாசிட்டிவ் தான் எல்லாமே. மேக்கிங் வந்து பாசிட்டிவ். அருண் விஜயோட நடிப்பு பாசிட்டிவ். நல்லா இருக்குண்ணா. நல்ல படம். நல்லா இருக்கு. படத்தில் ஈச் அண்ட் எவ்ரி சீன் நல்லா தான் இருக்குது. பாலா சாரோட படம். படத்தில் இது சோஷியல் மெசேஜ் தான். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கிற அநீதிகள் அதை வந்து இது பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. போரிங்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல மெசேஜான படம் தாங்க. எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கு. குறைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. பார்க்கலாம். லாஸ்ட்லாம் அந்த எமோஷன் இருக்கும். கண்டிப்பாக படம் சூப்பர்ண்ணா. ஆஸ் யூஷுவல் பாலா ஃபிலிம் மாதிரி இருந்தது. ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லோரும் ஈக்குவலாக பாருங்கள், பெண்களை மதிங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அருண் விஜய் ஆக்டிங் மாஸ் சூப்பராக இருந்தது. ஜிவி ஆஸ் யூஷுவல் ஜிவி அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஓகே தான், கனெக்ட் ஆச்சு, நல்லாவே கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம்.
குறைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கரெக்டான லென்த் வச்சுருக்காங்க, அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது படத்தை. நல்லா இருக்கு ப்ரோ. மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து கண் பார்வை இல்லாத இடத்துல அவங்க வந்து அசிங்கப்படுற இடத்துல அவர் வந்து நல்லா சூப்பராக தரமாக எடுத்துருக்காங்க படம். கிளைமேக்ஸில் நல்லா இருக்கார், நல்லா எடுத்துருக்காரு, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு சார், நல்லா செம்மையாக பிடிச்சி இந்த மூவி, நல்லா நடிக்கிறாள். ஃபேமிலியாக வந்து பார்ப்போம், அம்மாட்ட சொல்லுவேன். நல்லா இருக்குண்ணா, ஒன்றும் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். தங்கச்சி பாசம் நல்லா இருக்குண்ணா, தங்கச்சி பாசம் நல்லா இருக்குது. தங்கச்சி பாசம் அப்படின்னா போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. அது நல்லா சூப்பராக இருக்குண்ணா. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குண்ணா, நல்லா சூப்பராக அண்ணன் ரொம்ப நல்லா பண்ணிடுறாருண்ணா. எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா, பக்காவாக இருக்குண்ணா. எல்லாமேண்ணா ஒன்று கூட குறையலண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா செம்மையாக இருக்குது. நம்ம ரொம்ப அழுவே வந்துச்சு அந்த மாரி. மாட்டாளத்தினாலி ஒரு இதுமாரி எடுத்து ஒரு கதை மாரி எடுத்து பண்ணிக்கிறாங்க, நல்லாயிருக்கு. நல்லா இருந்ததுண்ணா. நான் நிறைய எமோஷ்னலாக நிறைய எடுத்திருந்தாரு. அருண் விஜய்க்கு ஒரு புது டிஃப்ரெண்ட் இதை காமிச்சிருந்தார் பாலா சார்.